மேற்கு உத்தரப்பிரதேசத்தின் சம்பல் மாவட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலை ஷாயி ஜாமா மசூதியில் ஆய்வுப் பணிகளின் போது ஏற்பட்ட வன்முறையில் 4 பேர் உயிரிழந்தனர். எதற்காக இந்த வன்முறை, சம்பலில் என்ன நடந்தது, இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். சம்பலில் மசூதி ஒன்று இருக்கும் இடத்தில் கோவில் இருந்ததாக கூறி அங்கு ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என நவம்பர் 19ஆம் தேதி அன்று சம்பல் சிவில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஞாயிறன்று ஆய்வுக்குழு சென்றபோது உள்ளூர் மக்கள் மசூதியை ஆய்வு செய்ய எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து வெடித்த வன்முறையில்தான் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். வன்முறையில் ஈடுபட்டவர்கள் பலர் வாகனங்களுக்கு தீ வைத்தனர். அவர்களை கட்டுப்படுத்த காவல்துறை கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர், தடியடி நடத்தினர். சம்பல் பகுதியின் சமாஜ்வாதி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜியா உர் ரஹ்மான் பார் பிபிசி செய்தியாளர் தில்னவாஸ் பாஷாவிடம் பேசுகையில், காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும் நகரில் பதற்றமான சூழ்நிலை நிலவியதாகவும் தெரிவித்தார். வன்முறை குறித்து மொராதாபாத் பிரிவு ஆணையர் ஆஞ்சநேய குமார் சிங் கூறுகையில், காலை 11 மணி அளவில் ஆய்வுப் பணிகளை முடித்துவிட்டு ஆய்வுக்குழுவினர் வெளியேறிய போது 3 திசைகளில் இருந்தும் வெவ்வேறு குழுக்கள் கற்களை வீசி தாக்கினர். அதன் பிறகு காவல்துறை வன்முறை கும்பலிடமிருந்து அதிகாரிகளை பாதுகாப்பாக வெளியேற்றினர் என்றார். மேலும் 15 to 20 காவல்துறையினர் காயமடைந்துள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார். और करीब 15-20 जवान घायल हो गए हैं. एक कांस्टेबल के सिर में गंभीर चोट आई है. துப்பாக்கிச் சூட்டில் நயீம், பிலால், நௌமான் ஆகிய மூவர் உயிரிழந்ததாகவும் ஆஞ்சநேயகுமார் சிங் தெரிவித்தார். 3 लोगों की मृत्यु भी हुई है. उन 3 लोगों के नाम हैं नईम जो कोटकरवी से हैं, बिलाल जो सराय तरीन से है और नुमान जो हयात नगर सराय तरीन से है. செய்தியாளர்களிடம் பேசிய சம்பல் காவல்துறை கண்காணிப்பாளர் கிருஷ்ணகுமார் பிஷ்னோய், காவல்துறையினர் நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர கண்ணீர் புகையை பயன்படுத்தினர் என்று தெரிவித்தார். மேலும் வன்முறையை தூண்டியவர்களை அடையாளம் கண்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். கைலா தேவி கோவிலின் தலைமை அர்ச்சகரான ரிஷிராஜ் கிரி மகராஜ் சம்பலில் இருக்கும் ஷாஹி மசூதியை ஹரிஹர் கோவில் என்று கூறி அங்கு ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என நவம்பர் 19ஆம் தேதி அன்று சம்பல் சிவில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். 7 நாட்களுக்குள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என உத்தரவிட்ட நீதிமன்றம் வீடியோ மற்றும் புகைப்படத்துடன் கூடிய அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு ஆய்வுக்குழுவிடம் தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து ஞாயிறன்று அங்கு ஆய்வு செய்ய குழு வந்தபோது உள்ளூர் மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து வன்முறை வெடித்துள்ளது. செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய இந்துக்கள் தரப்பு வழக்கறிஞரான விஷ்ணு சங்கர் ஜெயின் மசூதியில் ஆய்வு பணிகள் முடிந்துவிட்டதாக தெரிவித்தார். और 7:30 बजे से 10 बजे तक ये सर्वे हुआ. इस सर्वे के दौरान सारे फीचर्स की स्टडी की गई. सारे परिसर में वीडियोग्राफी और फोटोग्राफी का काम जो माननीय न्यायालय का डायरेक्शन था उसकी कंप्लायंस की गई और अब ये सर्वे पूर्ण हो चुका है और अब माननीय एडवोकेट कमिश्नर महोदय अपनी रिपोर्ट कोर्ट के समक्ष 29 नवंबर से पहले या 29 नवंबर के दिन पेश करेंगे. விஷ்ணு சங்கர் ஜெயின் வாரணாசியின் ஞானவாபி மசூதி வழக்கிலும் வழக்கறிஞராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சம்பலின் வரலாற்று சிறப்புமிக்க ஜாமா மசூதி கட்டப்பட்ட காலகட்டம் குறித்து சர்ச்சை நிலவி வந்த நிலையில் முகலாய அரசர் பாபரின் உத்தரவுப்படி இது ஒரு இந்து கோவில் இடத்தில் கட்டப்பட்டதாக இந்துக்கள் தரப்பு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இருப்பினும் சம்பலின் வரலாறு குறித்து தாரிகி சம்பல் என்ற புத்தகத்தை எழுதிய மௌலானா மொயீத் கூறுகையில், பாபர் இந்த மசூதியை பழுது பார்த்தார், எனவே அவர்தான் இந்த மசூதியை கட்டினார் என்பது உண்மையல்ல என்றார். மேலும் லோதி ஆட்சியாளர்களை தோற்கடித்த பாபர் 1526ஆம் ஆண்டில் சம்பலுக்கு பயணம் செய்தார் என்பது வரலாற்று உண்மை. ஆனால் பாபர் ஜாமா மசூதியை கட்டவில்லை என்று மௌலானா மொயீத் தெரிவித்தார். மௌலானா மொயீத்தின் கூற்றுப்படி இந்த மசூதி துக்ளக் காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம். இதன் கட்டுமான பாணியும் முகலாயர் காலத்துடன் ஒத்துப்போகவில்லை. இந்த மசூதி தற்போது இந்திய தொல்லியல் துறையின் மேற்பார்வையில் உள்ளது. மேலும் இது பாதுகாக்கப்பட்ட கட்டடமாகவும் உள்ளது. இந்த ஜாமா மசூதி தொடர்பாக சர்ச்சை ஏற்படுவது இது முதல் முறையல்ல. இது கோவில் இருந்த இடம் என இந்து அமைப்புகள் கூறி வருவதுடன் சிவராத்திரியின் போது இங்கு கட்டப்பட்டுள்ள கிணற்றின் அருகே வழிபாடு நடத்தவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எவ்வாறாயினும் சமீபத்திய ஆண்டுகளில் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படுவது இதுவே முதல் முறை என முஸ்லிம் தரப்பு கூறுகிறது. முஸ்லிம் தரப்புடன் தொடர்புடைய வழக்கறிஞர் மசூத் அகமது கூறுகையில், இந்த வழக்கை தாக்கல் செய்ததன் மூலம் மசூதி இருக்கும் இடத்தில் பிரச்சினை செய்ய முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த மசூதி தொடர்பாக நீதிமன்றத்தில் இன்னும் எந்த சிக்கலும் கண்டறியப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார்.